அன்பான தேவ ஜனங்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கிரைஸ்ட் சர்ச் இன்டர்நேஷனல் ஊழியத்தின் மூலமாக உங்களை நான் சந்திக்கிறதுல நான் தேவனை மகிமைப்படுத்துகிற கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த யூடியூப் சேனல் மூலமாக நீங்கள் இந்த செய்திகளை பார்த்து ஆஸ்வதித்து தேவனுடைய நன்மையை பெற்று வருகிறீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு கூட நாங்கள் இந்த வார்த்தையை நான் உங்களோடு நான் ஷேர் பண்ணும்போது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த வார்த்தை நிச்சயமாக உங்கள் வாழ்க்கைக்கு ஆஸ்வாதமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். கண்களை மூடி ஜெபம் பண்ணலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த அருமையான அப்பா வேளையில் உங்களுடைய வார்த்தைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த வார்த்தை 30, 60, 100 மடங்கு ஆண்டவரே கேட்கிறவருடைய வாழ்க்கையில் பலன் தருவதாக நீங்கள் உண்மையுள்ளவர் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் ஆண்டவரே உடன்படிக்கையை காக்கிற தேவன், நீர் எங்களுக்கு சொன்னதை செய்து முடிக்கிறவர் ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆதியாகமம் புஸ்தகம் 17வது அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். அப்பொழுது ஆபிராம் முகம் குப்புற விழுந்து வணங்கினான். தேவன் அவனோடு பேசி, நான் உன்னோட பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். இனி உன் பேர் ஆபிராம் எண்ணப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் என்னப்படும். இந்த இடத்துல ஆண்டவராகிய தேவன் ஆபிரகாம் கிட்ட ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்துல தரிசனமாகி வந்து பேசுறாரு. அவர் சொல்றாரு, நான் சர்வ வல்லமுள்ள தேவன், எனக்கு முன்பாக நீ உத்தமனாய் நடந்து திரின்னு சொல்றாரு. அப்போ ஆபிரகாம் பார்த்து சொல்றாரு, நான் உன்னை அநேக ஜாதிகளுக்கு நான் தகப்பனாக உன்னை நான் ஏற்படுத்தி இருக்கிறேன். நீ ஒருவன் என்று உன்னை யோசிக்காத, நீ அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் என்று உன்னை யோசின்னு சொல்லி சொல்றாரு. இதே வாக்கு தத்தத்தை, இதே விஷயத்த 12ஆம் அதிகாரத்திலையும் முதல் ஆபிரகாமையும் ஆண்டவர் சாராளையும் அவங்களுடைய குடும்பத்தையும் அவருக்கென்று அழைக்கும் போது, அவர் குறிப்பிட்ட தேசத்துக்கு புறப்பட்டு போ என்று ஆபிரகாம் சொல்லும் போது, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலையும் இதே வாக்கு தத்தத்தை ஆபிரகாம் கிட்ட ஆண்டவர் சொல்றாரு. ஆபிரகாம் பார்த்து சொல்றாரு, நான் உன் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவன், நீ ஆஸ்வாதமா இருப்பாய், உனக்குள் சகல ஜாதிகளும் ஆஸ்வதிக்கப்படும் என்று சொல்லி வாக்கு தத்தங்களை கொடுக்கிறார். ஆபிரகாம் அந்த வாக்கு தத்தத்தை ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல பெற்றுக்கொண்டு அவர் வராரு. ஆபிரகாமுடைய ஸ்டோரியை நம்ம இந்த 17ஆம் அதிகாரம் வரைக்கும் நம்ம பார்க்கும்போது, ஆபிரகாமுக்கு 75 வயசுல ஆண்டவர் சொல்றாரு, இப்போ 99 வயசு ஆகுது. இந்த 75ல இருந்து 99 வயசு வரைக்கும் ஏறக்குறைய 100 வயசு. இந்த 100 வயசு வரைக்கும் ஆண்டவர் கொடுத்ததான வாக்கு தத்தத்தை அவர் காத்திருக்கிறாரு. அவர் இன்னும் பார்க்கல. இன்னும் அவர் அது நிழலா இருக்கிறது, அது நிஜமா இன்னும் அவர் வாழ்க்கையில அவர் அதை பார்க்காம இருக்கிறாரு. அப்போ இது நடுவுல அநேக குழப்பங்கள் நடுகுது. ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற முடியாம போறதுக்கு நிறைய குழப்பங்க பிசாசனா பண்றான், கொண்டு வரான். ஆபிரகாம் ஆண்டவர் சொன்ன ஊருக்கு வராரு. அங்க பஞ்சம் வந்த உடனே எகிப்துக்கு போறாரு. போற வழியில அந்த இடத்துல போகும்போது அபிமெலேக்கு ராஜாவுக்கு ஆபிரகாம் பயந்து தன் மனைவிய சகோதரி என்று சொல்றாரு. சகோதரி என்று சொல்லும் போது அந்த ராஜா ஆபிரகாமுடைய மனைவியை என்ன பண்றாரு, தன்னுக்கு சொந்தமாக்கி கொள்ளணும்னு சொல்லி தவறா அந்த சாராளோடு அவரு நடக்க பார்க்கிறாரு. ஆனா ஆபிரகாம் அந்த நேரத்துல ஜபிக்கிறாருன்னு வேதம் சொல்லுது. அவர் ஜபித்து கொண்டு இருக்கும் போது ஆண்டவர் போய் அந்த அபிமெலேக்கு ராஜா கிட்ட அவர் பேசுறாரு. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்ததான வாக்கு தத்துவம் நிறைவேறதுக்குள்ளேயே அநேக போராட்டங்கள், அநேக தோல்விகள், அநேக டிசப்பாயிண்ட் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில, சாராவுடைய வாழ்க்கையில வருது. ஆண்டவர் 12ஆம் அதிகாரத்துல அவர் சொல்றாரு. ஆனா ஆபிரகாம் வெயிட் பண்ணி பாக்குறாரு. அந்த இடத்துல ஆபிரகாமுக்கு என்ன இல்லை, வாக்கு தத்துவம் நிறைவேறதுக்கான எந்த அடையாளமும் இல்லை. அப்போ நடுவில் சாராள் என்ன பண்ணுறாங்க, ஒரு தேவையில்லாத ஒரு ஆலோசனையை கொடுக்குறாங்க. நீ வீட்டில் இருக்கிறதான வேலைக்காரியை என்ன பண்ண, ஆகாரை நீ திருமணம் பண்ணிக்கோ, திருமணம் பண்ணி ஆகாரிடத்துல உனக்கு
வாக்குத்தத்தம் நிறைவேறுவதாக என்று சொல்லி ஒரு ஷார்ட்கட் ஐடியாவை வந்து சாராள் வந்து ஆபிரகாமுக்கு கொடுக்குறாங்க. அப்படி அவரும் ஆபிரகாமும் சாராளுடைய பேச்சை கேட்டு அவர் வந்து என்ன பண்றாரு, சாராளுடைய வேலைக்காரியா இருந்ததான ஆகாரை வந்து அவரு இன்னொரு திருமணம் பண்ணி அவளிடத்துல ஈசாக்குக்கு பதிலாக இஸ்மவேலை அங்க பெத்தெடுக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கர்த்தர் வந்து வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தாருன்னா கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அவர் நிச்சயமா செய்து முடிக்க அவர் போதுமானவரா இருக்கிறாரு. ஆனா அவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறதுக்கு நம்ம பொறுமையோடு காத்திருக்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு. நம்ம வாழ்க்கையில வந்து பேஷன்ஸ் இல்லைன்னா சில நேரத்துல நம்ம கர்த்தருடைய திட்டத்தை விட்டு அவருடைய பிளானை விட்டு நம்ம ஈஸியா என்ன பண்ண முடியும், வழி விலகி போக முடியும். நம்ம ஆண்டவர் வாக்கு கொடுக்க அவரால் முடியும்னா அதை நிறைவேற்றவும் அவரால் முடியும். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னாரு, நான் உன்னை பழுகி பெருக பண்ணுவேன், நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். ஆனா ஆண்டவர் சொல்ல, நீ வந்து ஆகார திருமணம் செய்யுன்னு சொல்லி. ஆனா ஆகார திருமணம் செஞ்சாதான் வாக்குத்தத்தம் நிறைவேறும்னு அவர் என்ன பண்ணாரு, தன்னுடைய சொந்த பலத்தினால சொந்த முயற்சியினால வாக்குத்தத்தத்தை அவர் வந்து நிறைவேற்ற அவர் என்ன பண்றாரு, அவர் போறாரு. ஆனா அப்படி போகும்போது அந்த இடத்துல இஸ்மவேல் தேவனுடைய ஆசீர்வாதம் இல்லைன்றது ஆண்டவர் சொல்றாரு. நான் சொன்ன வாக்குத்தத்தம் இஸ்மவேல் இல்லை அப்படின்னு சொல்றாரு. சாராளுடைய கர்ப்பம் இன்னும் அடைக்கப்பட்டுதான் இருக்கு. ஆனா 17ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் வந்து திருப்பியும் ஆபிரகாம் கிட்ட வந்து சொல்றாரு, நான் சர்வ வல்லமுள்ள தேவன், எல்ஷடாய் என்று சொல்றாரு. எல்ஷடாய் என்று சொல்லும் போது அவர் சர்வ வல்லமுள்ள தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. சர்வ வல்லமை என்று சொல்லும் போது அவர் ஆல் பவர்ஃபுல், ப்ரொவைடர், ப்ரொடெக்டர், ஹீலர், அவர் எல்லாவற்றுக்கும் எல்லாவுமா இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறதா இருக்கிறது. அப்போ இந்த இடத்துல ஆபிரகாம் வந்து நான் வாழ்க்கையில ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்துவம் இனியும் நிறைவேறாது என்ற ஒரு முடிவுக்கு வந்து அவருடைய வாக்கு தத்துவத்துல அவர் வந்து ஒரு சந்தேகத்தோடு அவர் இருக்கிற அந்த நேரத்துல ஆண்டவர் வராரு. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உனக்கு நான் ஆபிரகாம் என்ற பேரை ஆபிரகாம் என்று நான் மாத்துறேன். திருப்பிய ப்ராஃபட்டிக்கா பேசுறாரு. ஆனா ஆபிரகாம் என்ன தெரியுமா சொல்றாரு, கீழே தொடர்ந்து 17ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா அவர் சொல்றாரு, இனியும் எனக்கு குழந்தை பிறக்க கூடுமா ஆண்டவரே, என் கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறதான இஸ்மவேல் என்ன பண்ணுங்க, நீங்க பெருக பண்ணுங்கன்னு சொல்றாரு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இல்ல இஸ்மவேலை நான் வந்து உன்னுடைய வாக்கு தத்துவம் இல்லை, உன்னுடைய வாக்கு தத்துவத்தை நான் என்ன பண்ணுவேன், ஆஸ்வதிப்பேன். ஏன்னா எங்க ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களுக்காக அதை வாசிக்கிறேன். 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல, அப்பொழுது ஆபிரகாம் முகம் குப்புற விழுந்து நகைத்து 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லிக் கொண்டு, இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். ஆண்டவர் சொல்றாரு, நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நான் எல்ஷடாய், இந்த சீசன்ல நான் உனக்கு வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவேன். உன்னுடைய சரீரம் வந்து செத்து போனதுன்னு எனக்கு தெரியும், சாராளுடைய கர்ப்பம் அடைக்கப்பட்டது என்று தெரியும், எதுவுமே உன்னுடைய முயற்சியினால செய்ய முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் சர்வ வல்லமுள்ள தேவனா இருக்கிறேன், அதனால நான் உன்னை பெருக பண்ணுவேன், உன்னை ஜாதி ஆக்குவேன், உனக்கு நான் வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவேன்னு சொல்லி ஆபிரகாமுக்கு சொல்லும் போது ஆபிரகாம் தன் இருதயத்துல நகைத்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு நம்ம கூட சில நேரம் நினைப்போம், ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்துவம் நடக்குமோ நடக்காதோ, ஆண்டவரால் இதை செய்ய முடியுமோ முடியாதோ. எல்ஷடாய் என்ற பெயருக்கு வந்து ஆல் ப்ரொவைடர், ஆல் சஃபிஷியன்ட், அவர் சர்வ வல்லமுள்ள தேவன், அவரால் செய்ய முடியாத அதிசயமான ஒரு காரியம் உண்டோ? என்னைக்கு வந்து உங்களால முடியலன்னு நீங்க உக்காடுறீங்களோ அன்னைக்குதான் ஆண்டவர் வந்து தொடங்குறவரா இருக்கிறாரு. ஏன்னா கிருபை என்பது அது மனுஷனுடைய சாமர்த்தியம் இல்ல, அது தேவனுடைய சாமர்த்தியமா இருக்கிறது. அதை தான் எங்க ஆபிரகாமுடைய லைஃப்ல ஆண்டவர் வந்து வெளிப்படுத்துறாரு. இதுவரைக்கும் உன்னுடைய சரீர முயற்சினால வாக்கு தத்தத்தை நீ என்ன பண்ண முடியல, நிறைவேற்ற முடியல. ஆனா இன்னைக்கு நீ வந்து என் வாக்கு தத்தத்துல அமர்ந்துரு. யூ ரெஸ்ட் இன் மை ப்ராமிஸ் பிகாஸ் ஐ எம் ஆல் சஃபிஷியன்ட். நான் சர்வ வல்லம் உள்ள தேவன், என்னால சொன்னதை செய்ய முடியும் என்று நீ விசுவாசிப்பாயானால் உனக்கு ஈசாக்க நான் கொடுப்பேன்னு சொல்லி
99வது வயசுல வந்து ஆண்டவர் என்ன பண்றாரு, ஆபிரகாமுடைய ஃபெய்த்தை வந்து சேலஞ்ச் பண்றாரு, ஆபிரகாமுடைய ஃபெய்த்தை வந்து என்கரேஜ் பண்றாரு, ஆபிரகாமுடைய ஃபெய்த்தை வந்து ஆண்டவர் கட்டி எழுப்புறாரு. இன்னைக்கு எல்லாம் முடிஞ்சது, இனிமே எந்த வழியும் இல்லை, எந்த ஒரு அறிகுறியும் இல்லை, நீங்க உட்கார்ற அந்த நேரத்துல சர்வ வல்லமை உள்ளவர் அவர் உங்களோடு கூட இருக்கிறாரு. அவர் வாக்கை நிறைவேற்றுகிறவரா இருக்கிறாரு. எல் ஷடாய் அவர் நமக்கு அற்புதங்களை செய்கிறவரா இருக்கிறாரு. அவரை பார்த்து சொன்னாரு, நான் தாயை போல மார்புடையவன். எல் ஷடாயோடைய இன்னொரு அர்த்தம் என்னன்னாக்கா, தாயை போல மார்புடையவன் அப்படின்னா என்ன? ஒரு தாய் தன் பிள்ளைக்கு எப்படி வந்து பால் கொடுக்கும் போது சத்து, நிறைய சத்து அந்த பிள்ளைக்கு என்ன ஆகுது போகுது. இன்னைக்கு இந்த நியூட்ரிஷன் எங்கேருந்து வருதுன்னு நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம வெளியே இருந்து என்ன நியூட்ரிஷன் பிறந்த குழந்தைக்கு வாங்கி கொடுத்தாலும் ஒரு தாய் பாலுக்கு நிகராய் எந்த ஒரு பாலோ எந்த ஒரு சப்ளிமெண்ட்டோ ஒரு நியூட்ரிஷனை கொடுக்கவே முடியாது. அப்ப அந்த தாய்ப்பால் தான் பிறந்த குழந்தைக்கு முழு போஷாக்கா இருக்கு. அதே போலதான் எல் ஷடாய் என்ற அந்த பேருக்கும் வந்து அவர்தான் நமக்கு முழு போஷாக்கா இருக்கிறாரு. அவர்தான் நம்முடைய நியூட்ரிஷன். இன்னைக்கு நீங்க பலவீனமா இருக்கலாம், ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தத்துல நீங்க பலவீனமா இருக்கலாம், ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்ற முடியாம, அதை விசுவாசிக்க முடியாம நீங்க சோர்ந்து போயிருக்கலாம், நீங்க ஒருவேளை எல்லாம் முடிஞ்சதுன்னு நீங்க தளர்ந்து போயிருக்கலாம். ஆனா தேவ ஜனமே, என் அன்பான சகோதர சகோதரியே, அவர் சர்வ வல்லமை உள்ளவரா இருக்கிறாரு. அவர் எல்ஷடாவா இருக்கிறாரு. அவர் சொல்லியும் செய்கிறவரா இருக்கிறாரு. அவர் சொல்றாரு, நான் தாயை போல மார்புடையவன். உன்னுடைய பலவீனத்துல என் பலன் உனக்கு பூரணமாய் விளங்கும். பவுலை பார்த்து சொன்னாரு, என் பலன் உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். பவுலுடைய பலன் என்ன? ஆண்டோடைய கிருபையா இருந்தது. அவரை பார்த்து சொன்னார், உன் பலவீனங்கள்ல என் பலன் பூரணமாய் விளங்கும். ஆபிரகாமுக்கு இந்த இடத்துல அவர் அதான் சொல்றாரு, நான் சர்வ வல்லமுள்ள தேவன். உன் பலவீனம் 99 வயசு வந்து உன்னுடைய பலவீனம் தான். உன் சரீரம் செத்து போச்சுதான், உன் விசுவாச கேள்வியா இருக்குதான், இனி நடக்காதுன்ற ஒரு ப்ரெஷர் உன் மைண்ட்ல இருக்கிறது எனக்கு தெரியும்தான். ஆனா நீ இப்போ கூட என்னை விசுவாசிக்க கூடுமானால், உன்னால இந்த நேரத்துல கூட நான் முடியாததை செய்கிறவர் என்று, if you believe the impossible will become possible by my might and my power, then I am able to do it for you. நீ அதை விசுவாசிக்க கூடுமானா நான் உன் வாழ்க்கையில செய்ய முடியும் என்று சொல்லி ஆபிரகாமை பார்த்தான்னு சொல்றாரு. இன்னைக்கு நீங்க வெளியே நியூட்ரிஷனை தேடாதீங்க, நிறைய இடத்துல இருந்து உங்களுக்கு சத்துவத்தை தேடாதீங்க. அவர் தான் நமக்கு சத்துவத்தை கொடுக்கிறவர். கர்த்தருடைய சமூகம் தான் நமக்கு சத்துவத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. ஏன்னா உங்களுக்காக இன்னொரு வசனத்தை வாசிக்கிற சங்கீத புஸ்தகம் 91வது அதிகாரம், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். இந்த பைபிள் சொல்லுது, உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். இன்னைக்கு நம்ம தங்க வேண்டிய நிழல் எது தெரியுமா? சர்வ வல்லவருடைய நிழல். எப்படி ஒரு கோழி வந்து தன்னுடைய முட்டைகளை அது வந்து அடை காக்கிறதோ, குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அந்த கோழியுடைய அந்த வாம், அந்த சூட்டுல அந்த முட்டைகள் வைக்கப்பட்டு இருக்கிறதோ, அப்படிதான் கர்த்தர் சில நேரம் அவருடைய நிழலில் நம்ம வந்து பிரேக் ஆகி நம்ம வந்து ஒரு நியூ லைஃப்பை வந்து பிகன் பண்ற வரைக்கும் அவருடைய வாக்கு தத்துவம் நம்மளை அது மறைத்து மூடுகிறதா இருக்கிறது. அவருடைய சட்டைகளின் நிழலில் நீங்க தங்கி இருக்கும் போது உங்களுடைய சோர்வு, உங்களுடைய பலவீனம், உங்களுடைய பயம், உங்களுடைய சந்தேகம், முடியாதுன்னு எதெல்லாம் நீங்க நினைக்கிறீங்களோ, கர்த்தர் எல்லாவற்றையும் அதை சாமர்த்தியம், நான் சாமர்த்தியம் உள்ளவர், நான் உனக்கு போதுமானவர், என் கிருபை உன் பலவீனங்கள்ல போதுமானது என்று சொல்லி அவர் நமக்கு முடியாததை அவர் செய்து முடிக்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த வாக்கு தத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்றேன், உங்க கர்ப்பம் அடைக்கப்பட்டு இருக்கிறதா? ஒருவேளை திருமணமாய் குழந்தை இல்லாம இருக்கிறீங்களா? இன்னும் வந்து உங்களுக்கு பிளஸ்ஸிங்கை நீங்க பார்க்காம இருக்கீங்களா? இப்பொழுதே நான் ப்ராஃபட்டிக்கா உங்க வாழ்க்கையில பேசுறேன். கர்த்தர் உங்களுடைய கர்ப்பத்தை திறப்பாராக. அவர் சர்வ வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். எல் ஷடாய் உன் வாழ்க்கைக்கு போதுமானவரா இருக்கிறார். அவருடைய நிழலில் நீங்க தங்கி இருப்பதே உங்களுக்கு அற்புதத்தின் ஆரம்பமா இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாமே
நீ நகைக்காத, நீ பயப்படாத, நீ சந்தேகப்படாத. இப்போ நீ விசுவாசிக்க கூடுமானால் செத்து போன உன் சரீரத்துல ஈசாக்கு வருவான் என்று சொல்றாரு. இன்னைக்கு கூட நான் சொல்றேன், எதெல்லாம் செத்து போச்சுன்னு நினைச்சுன்னு இருக்கீங்களோ, எதெல்லாம் நீங்களே மறந்து போயிட்டீங்களோ, எதெல்லாம் இனி நடக்காது, ஐயோ கர்த்தர் என்கிட்ட பேசினாரு, இதெல்லாம் வருமா முடியுமா, எல்லாமே வாழ்க்கையில தலைக்கீழா இருக்கான்னு நினைச்சுன்னு இருக்கலாம். ஆனா கர்த்தர் அவர் நல்லவராகவே இருக்கிறார் என்ற அன்பான ஜனங்களே. நீங்க மறந்தாலும் அவர் உங்களை மறப்பதில்லை. ஏன்னா பைபிள் சொல்லுது, ஒரு ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் கனிக்கு மனமிறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ, அவள் மறந்தாலும் நான் மறப்பதில்லை என்று சொல்ற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். இன்னைக்கு நீங்க விசுவாசிக்க கூடுமானா, நீங்க ஆண்டவர் செய்வார் என்று நீங்க நம்ப கூடுமானால், நான் சொல்ற செத்து போன எந்த சூழ்நிலையா இருந்தாலும் ஆண்டவர் மீண்டுமாய் அதை அவர் புதுப்பித்து கட்ட ஆசீர்வதிக்க உன் வாழ்க்கையில அவருடைய வல்லமை போதுமானதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அவரே சர்வ சிருஷ்டிக்கும் அவர் தெய்வமா இருக்கிறாரு. மனுஷனால சிருஷ்டிக்க முடியாதது, மனுஷனால கொடுக்க முடியாதது, மனுஷனால செய்ய முடியாதது சர்வ வல்லமுள்ள தேவன் எல் ஷடாய் இன்றைக்கு உங்களுக்காக அதை சிருஷ்டிக்க அவர் உங்க வீட்டுக்கு, உங்க குடும்பத்துல அவர் அற்புதம் செய்யும்படி வந்திருக்கிறாரு. நான் விசுவாசிக்கும் போது, நீங்க விசுவாசிக்கும் போது இப்பொழுது அற்புதம் நடப்பதாக என்று சொல்லி நான் உங்க வாழ்க்கையில பேசுறேன். ஆபிரகாமுக்கு அதான் சொன்னாரு, நீ பயப்படாத, நீ நகைக்காத, உன் வாழ்க்கையில ஈசாக்கு வருவான் என்று சொன்னாரு. அவர் சொன்னதுக்கு அப்புறம் கூட 20வது அதிகாரத்துல நம்ம பாக்குறோம், ஆபிரகாம் அவர் என்ன பண்றாரு, அபிமெலேக்கு ராஜா கிட்ட சாராள தன்னுடைய மனைவி என்று சொல்ல பயந்து சகோதரி என்று சொல்றாரு. அப்போ அபிமெலேக்கு போய் சாரா இடத்துல அவர் தப்பு செய்ய போகும்போது ஆபிரகாமுடைய தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன், அவர் சொன்ன வாக்கு தத்தத்தை பாதுகாக்கிறாரு. அவருடைய பரிசுத்த வித்தை கெடுக்காதபடிக்கு அந்த இடத்துல என்ன பண்றாரு, அபிமெலேக்க பேசுறாரு, அபிமெலேக்கே சாரா மேல கைய வைக்காத, அது இன்னொருத்தருடைய மனைவியா இருக்கிறது. இன்னைக்கு நீங்க நினைக்கலாம், நம்ம கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தத்தை ஒருவேளை ஜனங்க திருடிட்டாங்களா, இல்ல ஜனங்க நம்மளை ஏமாத்திட்டாங்களா, இல்ல ஜனங்களால நான் மோசம் போயிட்டேனா, என்னை விட்டு அது போயிடுச்சான்னு எதை குறித்தும் சந்தேகப்படாதீங்க. உங்களுக்குரியதை எவனாலும் தீட்டுப்படுத்த முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கென்று வைத்ததை ஒருவனாலும் அழிக்கவும் முடியாது, தீட்டுப்படுத்தவும் முடியாது. சாரால தீட்டுப்படுத்தாதபடிக்கு சாராவுடைய கர்ப்பத்தை கர்த்தர் பாதுகாத்தாரு. ஈசாக்கு வருமளவோ அந்த கர்ப்பத்தை எப்படி ஒரு கோழி தன் முட்டையை அடைக்காத்ததோ அப்படி கர்த்தர் என்ன பண்ணாரு, வாக்கு தத்தத்தை சாராவுடைய வாழ்க்கையிலும் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் பாதுகாத்தாரு. நம்ம அதுக்கப்புறம் பார்க்கிறோம், குறிப்பிட்ட காலத்துல ஈசாக்கு ஆண்டவர் சாராளுக்கும் ஆபிரகாமுக்கும் கொடுத்தாரு என்று நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நீங்க கூட ஒருவேளை சோர்ந்து போயிருப்பீங்கன்னா, பலவீனமா இருப்பீங்கன்னா, சந்தேகமா இருப்பீங்கன்னா, எல்லாவற்றிலும் நீங்க ஒரு மாதிரி நீங்க டிப்ரெஸா இருப்பீங்கன்னா, நீங்க வர வேண்டிய இடம் ஆண்டோடைய சமூகம், ஆண்டோடைய பிரசன்னம். அவர் சர்வ வல்லமுடைய நிழலில் தங்கி இருப்பதையே நீங்க நாடுவீங்கன்னா அந்த இடம் உங்களுக்கு போதுமான நியூட்ரிஷனை கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. எப்படி தன் தாய் தன் பிள்ளைக்கு தன்னுடைய மார்பிலிருந்து தாய்ப்பாலை கொடுக்கிறாளோ, அப்படியா நம்முடைய தேவன் உன்னுடைய குறைச்சல்களுக்கு அவருடைய சஃபிஷியன்ஸை அவர் உங்களுக்கு கொடுக்கிறவரா இருக்கிறாரு. ஒருவேளை இன்னைக்கு நீங்க பணத்துல குறைவுள்ளவர்களா இருக்கலாம், ஆனா நீங்க அவரை விசுவாசிக்க கூடுமானா, சர்வ வல்லமுள்ள தேவன் எல் ஷடாய் அவர் போதுமானதுக்கும் அதிகமாய் உன் குறைவுகளை நிறைவாக்குகிறவரா இருக்கிறாரு, உன் குறைச்சல்களை அவர் நீக்குகிறவரா இருக்கிறாரு. ஆனா நம்ம பண்ண வேண்டியது என்ன, அவருடைய நிழலில் தங்கி அவருடைய வெளிப்பாடை நாம் அனுபவிக்கிறவர்களாய் பெற்றுக்கொள்கிறவர்களா இருக்க வேண்டும். Be in the presence of God and receive the word. அந்த ரெவலேஷனை பெற்றுக்கொள்ளுங்க. அவர் போதுமானவர். ஒரு குழந்தைக்கு தன் தாய் எப்படி அவருடைய பசியை ஆற்றுகிறதோ அப்படி உனக்கு இருக்கிற குறைச்சல்களை என் தேவன் பசி ஆற்ற அவர் போதுமானவரா இருக்கிறார். அவர் நல்ல ஒரு தகப்பனா இருக்கிறார், நல்ல தாயுமா இருக்கிறார். அதனால இன்றைக்கு நான் உன்னை பார்த்து சொல்றேன், அவருடைய கரத்தை பிடித்துக்கொள், அவருடைய மறைவுல தங்கியிரு, அவருடைய நிழலில் அமர்ந்திரு. ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்றுவார். அவர் எல் ஷடாய், உனக்கு போதுமானதுக்கும் அதிகமானது. பிசாசு சொல்லலாம் எல்லாமே முடிஞ்சுது, எதுவுமே நடக்காது, மனுஷங்க சொல்லலாம் வாழ்க்கை அவ்வளவுதான்னு. ஆனா நான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், கர்த்தர் சொல்றாரு, நான் சர்வ வல்லமுள்ள தேவன்,
நான் சொன்னதை நிறைவேற்றுகிறவன். இனி ஆபிராம் என்று நீ அழைக்கப்படாமல் ஆபிரகாம் என்று அழைக்கப்படுவான்னு சொல்லி ஆபிராம் சொல்றாரு. ப்ராஃபட்டிக்கா அவனை பார்த்து பேசுறாரு. இன்னைக்கு உங்களை பார்த்தோம் நான் சொல்றேன், ஆண்டவர் தீர்க்க தரிசனமான ஒரு ஆரம்பத்தை வாழ்க்கையில இன்னைக்கு தொடங்குகிறவரா இருக்கிறார். முடிந்தது என்று நீ நினைச்ச இடத்துல ஒரு தொடக்கத்தை ஆண்டவர் இன்னைக்கு கொடுக்கிறவரா இருக்கிறாரு. விசுவாசி, கர்த்தருடைய கரத்தின் மகிமையை நீ பார்ப்பாய். கர்த்தர் உன்னை சொன்னதை நிறைவேற்றி உன் வாழ்க்கை அவர் ஆசீர்வதிப்பார், உன்னை மகிமைப்படுத்துவார், உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பார் என்று சொல்லி அன்னைக்கு உங்களை ஆஸ்வதிக்கிறேன். அன்பான ஜனங்களே, God bless you all. Amen.